பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக இந்த பதிவுல நாம் பார்க்கக்கூடியது, கோவிலுக்கு போறோம், அகல் விளக்குல ஏத்துறோம். இந்த அகல் விளக்கு நமக்கு உணர்த்தும் தத்துவம் என்ன? சரியா? இந்த அகல் விளக்கு நீங்க ஏத்தி வச்சுட்டு வந்துடுறீங்க. அது அது உணர்த்தும் தத்துவம் என்ன? அது என்ன நமக்கு உணர்த்துறது? அதுதான் நம்ம பார்க்க போறோம். இது அந்த அகல் விளக்கு உணர்த்தும் தத்துவம். விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்க வந்துடுறீங்க. ஒரு புது அகல் விளக்கு வாங்கிட்டு போறீங்க. கோவில்ல சுவாமிக்கு முன்னாடி விளக்கு ஏற்றி வச்சுட்டு வந்துடுறீங்க. அந்த அகல் விளக்குக்கு நம்ம 1000 விளக்கு நம்ம வீட்டுல எப்போ என்ன விளக்கு ஏற்றுறோம்? பஞ்சலோக விளக்கு ஏற்றுறோம், வீட்டுல காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறோம், குத்து விளக்கு ஏற்றுறோம், வெள்ளி விளக்கு ஏற்றுறோம், எல்லா விளக்கும் ஏற்றுறோம். கோவிலுக்கு போனா எப்படி விளக்கு ஏற்றுறோம்? அகல் விளக்கு தானே ஏற்றுறோம். அதுலயும் சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அகல் விளக்கு வாங்கிட்டு போறதுக்கு சொல்ல கோயிலுக்கு போவாங்க. அந்த ஏற்கனவே எரிஞ்சு அணைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, அதை தட்டிட்டு தொடச்சிட்டு விளக்கு ஏற்றுவாங்க. பார்த்துருக்கோமா? ஒரு அகல் விளக்கு என்ன வந்துட போறது? ஒரு அகல் விளக்கு, சாதாரண ஒரு அகல் விளக்கு. அந்த அகல் விளக்கு புதுசா தான் விளக்கு ஏற்றணும். ஒரு அகல் விளக்கு, ஒரு மண் அகல் விளக்கு அப்படின்னு சொன்னா புதுசா தான் ஏற்றணும். கோவில்களிலும் வீடுகளிலும் நாம் அகல் விளக்கு ஏற்றி வைத்தும் நம்ம நிறைய வழிபாடுகள்லாம் நம்ம நிறைய செய்யறோம். அதனுடைய அந்த அந்த அகல் விளக்கு வைத்து வழிபாடு அப்படின்னு செய்யக்கூடிய அர்த்தத்தை நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ள. ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சா இவ்வளவு விஷயம் இதுல இருக்கா, இதுல இவ்வளவு நம்ம பார்க்கறதுல இவ்வளவு இருக்கா, நம்ம ஒரு விளக்கு தானே ஏற்றி வச்சுட்டு வரோம், அதுல இவ்வளவு தத்துவம் இருக்கா அப்படிங்கிறது உண்டு. அதுல நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, இதுல நான் 9 விஷயம் சொல்ல விரும்புறேன். சார், நான் 9 விஷயம் இதுல நான் சொல்ல விரும்புறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. முதல் விஷயம் பாத்தீங்கன்னா அகல் விளக்கு. அந்த அகல் விளக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சூரியன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மின் அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அது சூரிய பகவான், சூரியன் சொல்லலாம். அதுல இருக்கக்கூடிய நெய்யா இருக்கட்டும், நல்லெண்ணெயா இருக்கட்டும், அது திராவம். அது பாத்தீங்கன்னா எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டா சந்திர பகவானை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதுல இருக்கக்கூடிய அந்த திரி போட்டு விளக்கேற்றுறோம் இல்லையா, நீங்க என்ன திரி வேணாலும் போடுங்க. பஞ்சு திரி போடுங்க, இல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த திரின்னு சொல்றோம் இல்லையா, இந்த கலரெல்லாம் நிறைய அந்த பஞ்சு திரி, வாழைத்தண்டு திரி, அந்த திரின்னு நீங்க ஒண்ணு போடுறீங்கனாலே அது யாரை குறிக்கும் அப்படின்னு சொன்னா அது புத பகவானை குறிக்கக்கூடியதாக இருக்கும். 4வதா அதில் எரியக்கூடிய ஜுவாலை பாத்தீங்கன்னா, அந்த ஜுவாலை அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, அது செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜுவாலையின் நிழல் கீழே பாத்தீங்கன்னா ராகு பகவான். அந்த அந்த விளக்கு எரியுது, அது நிழல் இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் ராகு பகவான் சொல்லுவாங்க. 5. 6வது பாத்தீங்கன்னா ஜுவாலையில் உள்ள அந்த மஞ்சள் நிறம்னு சொல்றோம் இல்லையா, அது குரு பகவான் அப்படின்னு சொல்றோம். அந்த ஜுவாலையின் அடியில் அணைந்தவுடன் இருக்கக்கூடிய அந்த கரை, சின்னதா அந்த எரிஞ்சு முடிஞ்சோன்னா அந்த இடம் கருப்பா இருக்கும் பாத்தீங்களா, அந்த கரை பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிச்சம் பரவுகிறது, இது பாத்தீங்கன்னா ஞானம். வெளிச்சம் நிறைய பரவுறது இல்லையா, அதுக்கு பேர் ஞானம். திரி எரிய எரிய குறைந்து கொண்டே வருவது சுக்கிரன், ஆசை. ஆசை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஆசையை குறைத்து கொண்டால் சுகம் என அர்த்தம். ஆசைகள் நம்மை அழிக்கிறது. மோட்சம் கிடைக்காமல் மீண்டும் மீண்டும் கர்மா நம்மை மனித பிறவியாக ஜனனம் எடுக்க செய்கிறது. இதுவே அகல் விளக்கு நமக்கு உணர்த்தும் தத்துவம். ஆசையை குறைத்து கொண்டு, நான் இப்ப சொன்ன பார்த்தீங்களா, இந்த 9ம் ஒரு அகல் விளக்கு நம்ம ஏற்றி வைக்கிறதுக்கே எவ்வளவு ஒரு பலன் இருக்கு பார்த்தீங்களா. நமக்கே தெரியாது. ஆனா நம்ம கோயிலுக்கு போறோம், ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்துடும். முருகா அப்படின்னு சுவாமி ஒரு 6 விளக்கு ஏற்றி வைக்கிறோம், ஒரு 5 விளக்கு ஏற்றி வைக்கிறோம். ஏற்றி வச்சுட்டு நம்ம சுவாமி தரிசனம் பண்ணிட்டு 9 விளக்கு ஏற்றி வைக்கிறோம். எத்தனையோ அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு சுவாமியை மனப்பூர்வமா பிரார்த்தனை பண்ணிட்டு வரோம். ஆனால் இதுக்கப்புறம் இதுல இவ்வளவு ஒரு அகல் விளக்குக்கு 9 கிரகத்துடைய தத்துவமே அதுல அடங்கி இருக்கு. 9 கிரகங்களுடைய தத்துவமே அதுல அடங்கியிருக்கு. அதனாலதான் அகல் விளக்குல விளக்கேத்துங்க. வெறும் அகல் விளக்குல விளக்கேற்றும் போது ஒரு பலன், அந்த அகல் விளக்க நவதானியத்துல வச்சு ஏற்றும் போது ஒரு பலன், அதே அகல் விளக்க மாக்கோலத்துல ஏத்தினா ஒரு பலன், அதே அகல் விளக்க நீங்க ஒரு அக்ஷதையில வச்சு ஏத்தினா ஒரு பலன், அதே அகல் விளக்க ஒரு அரச இலையில வச்சு ஏத்தினா ஒரு பலன், அதே அந்த அகல் விளக்க வேப்பலைக்கு அடியில ஏத்தினால் ஒரு பலன், அதே ஒரு அகல் விளக்க அருகம்புல்லுக்கு அடியில ஏற்றி வைத்தால் ஒரு பலன். இந்த மாதிரி நிறைய பலன்களை சொல்லியிருக்கு. சில்வர் தட்டுல மட்டும் ஏத்தக்கூடாது. எவர் சில்வர் தட்டுல மட்டும் ஏத்தக்கூடாது. நான் எவர் சில்வர் தட்டுல, பித்தளை தட்டுல ஏத்தலாம். எவர் சில்வர் தட்டுல இன்னைக்கெல்லாம் கோயிலுக்கு போனா எவர் சில்வர் தட்டுல கொடுப்பாங்க, இல்லைன்னா பிளாஸ்டிக் தட்டுல வச்சு கொடுப்பாங்க. அங்க போய் எடுத்து வச்சுட்டு அந்த மேடையில ஏற்றி வச்சுட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் ஏற்றி வச்சுட்டு தான் வரும். சில பேர் கொஞ்சம் நல்ல கொஞ்சம் இதா இருந்துன்னா பாக்குமட்ட தட்டுலையாவது எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம், நம்ம செய்யறதை பொறுத்து இருக்கு. ஆனா எத்தனை பேர் நம்ம இதெல்லாம் நம்ம செய்யறது இல்லை. சில நேரத்துல நம்ம அதெல்லாம் நம்ம செய்யணும், பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஒரு விளக்கு அதனாலதான் நான் இன்னைக்கும் நான் சொல்றேன், வீட்டு வாசல்ல அகல் விளக்கு ஏற்றி வைங்க.
வேற விளக்கெல்லாம் ஏத்தாதீங்க, அகல் விளக்கு ஏற்றி வைங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் அதுக்கு கிரகங்களுடைய தொல்லைகள் இருக்கு. வீட்டுல நான் இந்த 9 தத்துவமும் அதுல அடங்கியிருக்கு. வீட்டு வாசல்ல அகல் விளக்கு ஏற்றி வைங்க. வீட்டுக்குள்ளேயும் முடிஞ்சா நீங்க இப்போ யாராவது பரிகாரம் சொல்றாங்க, பூஜை வீட்டுக்கு கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே ஒரு அகல் விளக்கேத்து சொல்றாங்களே, ஒரு அகல் விளக்கேத்தி புண்ணியமா போகும் உங்களுக்கு. நல்லா நின்று எரியிற அளவுக்கு நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றி விளக்கேற்றி வைங்க. வாழ்க்கையில அமோகமா நீங்க இருப்பீங்க. அந்த ஒரு அகல் விளக்கு அப்படிங்கிறது அவ்வளவு, நீங்க வாங்குற நேரமும் சரி ஏத்துற நேரமும் சரி அவ்வளவு நன்னா இருக்கணும். நான் இன்னொரு விஷயமும் சொல்லி கொடுக்குறேன். இந்த அகல் விளக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க 45 பிரதோஷம், குறைஞ்சது 45 பிரதோஷம், அதிகபட்சம் அதாவது நான் ஒரு 45 பிரதோஷம், 36 பிரதோஷம், 27 பிரதோஷம் கணக்கு வச்சுக்கோங்க. 27, 36, 45 இந்த பிரதோஷத்தை கணக்கு வைத்து நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி ஒரு பிரதோஷம் கூட விடாம 5 அகல் தீபத்துல நீங்க விளக்கேத்தின்னு வந்தால் உங்களுக்கு புத்திர பிராப்தம் கண்டிப்பா உண்டு. புத்திர பிராப்தி அப்படி. ஆனா 5 தீபம், பஞ்சம் 5, ஜாதகத்துல 5ஆம் இடம் புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த 5 விளக்கு சிவபெருமான் கிட்ட அந்த பிரதோஷ நேரத்துலதான் ஏற்றி வைக்கணும். கணவன் மனைவி ஒன்னா வழிபாடு பண்ணணும். சில விஷயங்கள் பண்ணினா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய சக்சஸ் ஆகும். இதுதான் அந்த அகல் விளக்குடைய தத்துவம். சுபம்.